தாவேக முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் தேர்வு. சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம். 2026 தேர்தலில் கூட்டணி உள்ளிட்ட அனைத்து முடிவுகளையும் எடுக்க விஜய்க்கு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கரூரில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து அவர் மீது அரசியல் கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தன. தொடர்ந்து மௌனம் சாதித்து வந்த விஜய் கரூர் சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவித்த வீடியோ வெளியிட்டார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 20 லட்சம் நிவாரணம் வழங்கியதோடு அவர்களை மாமல்லபுரத்திற்கு நேரில் அழைத்து தனித்தனியாக சந்தித்து ஆறுதல் கூறினார். இதன் பின்னர் தாவேக அன்றாட அரசியல் நிகழ்வுகளில் கவனம் செலுத்தியது. கட்சியின் அன்றாட பணிகளை மேற்கொள்ள பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் உட்பட 28 பேர் கொண்ட நிர்வாக குழுவை விஜய் நியமித்தார். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தாவேகவின் அடுத்த கட்ட நடவடிக்கை சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்கள் வகுப்பதற்காக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் சுமார் 2000 பேர் பங்கேற்றுள்ளனர். முதலாவதாக கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பலியானவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் அக்கட்சியின் கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 12 தீர்மானங்கள் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டது. அதில் முக்கியமாக 2026 தேர்தலில் கூட்டணி உள்ளிட்ட அனைத்து முடிவுகளையும் எடுக்க விஜய்க்கு அதிகாரம் வழங்கியும் முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை அறிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தாவேகாவை தங்கள் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என அதிமுக, பாஜக கட்சிகள் தொடர் முயற்சி எடுத்துக்கொண்டு வந்த நிலையில் அந்த அழைப்பை தற்போது தாவேக நிராகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் பொதுவெளியில் நிகழ்ச்சிகளில் எதுவும் பங்கேற்காமல் இருந்தார். எனவே அந்த சம்பவத்திற்கு பிறகு நடைபெறும் பொதுக்குழு கூட்டம் என்பதால் அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் விஜய் சிறப்புரையாற்ற இருக்கிறார். இதனிடையே விஜயின் பேச்சை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு செல்வதற்காக அக்கட்சியினர் நேரடி ஒளிபரப்புக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். அழைப்பு கடிதம் மற்றும் தலைமை கழக அடையாள அட்டை வைத்திருக்கும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமே பொதுக்குழுவில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். முன்னதாக அடையாள அட்டையில் பெயர் உள்ளவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் காலையில் 9:15 மணிக்குள் பொதுக்குழு அரங்கிற்குள் வந்துவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை கட்சி தலைமை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.